ஸ்ரீமத் பாகவதம் 36ஆம் பகுதி. யட்சர்கள் துருவனை சமாளிக்க இயலாமல் மாயப் போரில் இறங்கினார்கள். கண்ணுக்கு தென்படாமல் மறைந்து நின்று அஸ்திரங்களை எய்து தாக்குதல் நடத்தினார்கள். துருவ சுவாமி ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானித்து நாராயணாஸ்திரத்தை தொடுத்தார். அதன் அற்புத சக்தியால் மாயைகள் விலகி யக்ஷர்கள் கூட்டம் கூட்டமாக மடிந்தார்கள். தப்பித்தவர்கள் பயந்து ஓடி ஒளிந்தார்கள். அப்போது துருவ சுவாமியின் பாட்டனாரான மனு அங்கே தோன்றி போரை நிறுத்தும்படி துருவ சுவாமிக்கு ஆணையிட்டார். உத்தமனின் விதி முடிந்துவிட்டது. ஆனால் யாரோ ஒரு யட்சன் செய்த தவறிற்காக எல்லா யட்சர்களையும் கொல்வது நியாயமில்லை என்று கூறினார். மனுவின் சொற்களால் மனம் சாந்தமடைந்த துருவ சுவாமி அத்துடன் போரை நிறுத்தி கொண்டார். யட்சர்களின் தலைவனான குபேரனுடன் சமாதானம் செய்து கொண்டார். மனம் மகிழ்ந்த குபேரன், மன்னா, தங்களுக்கு வேண்டும் வரங்களை கேளுங்கள் என்றார். துருவ சுவாமி அவரிடம், குபேரா, அற்ப சுகங்கள் எதுவும் எனக்கு வேண்டாம். எனக்கு எல்லா காலங்களிலும் எப்போதும் பகவானை மறவாதிருக்கும் வரம் தந்தால் நான் மிகவும் மகிழ்வேன் என்று கேட்க குபேரனும் அப்படியே வரமளித்தார். அதன் பின்பு பூவுலகம் திரும்பி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி நடத்தினார் துருவ சுவாமி. பின் தன் மகன் உத்கலனிடம் ராஜ்யத்தை அரசாட்சியை ஒப்படைத்துவிட்டு துறவரம் மேற்கொண்டவர் பதரிகாசிரமம் சென்று தவத்தில் மூழ்கினார். ஒரு நாள் விண்ணுலகிலிருந்து தங்க விமானம் ஒன்று துருவ சுவாமியிடம் வந்திறங்கியது. அதிலிருந்து இறங்கிய இருவர், நாங்கள் பகவான் நாராயணரிடம் உங்களை அழைத்து போக வந்திருக்கிறோம் என்று கூறி துருவ சுவாமியை விமானத்தில் ஏற்றி கொண்டார்கள். அப்போது வானவர்கள் துருவ சுவாமியை மலர் தூவி வாழ்த்தினார்கள். கந்தர்வர்கள் கானம் பாடினார்கள். துருவ சுவாமி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அருள் பாலித்தபடி வான மண்டலங்கள் அத்தனையையும் தாண்டி ஆகாயத்தில் நட்சத்திரமாக மாறி பிரகாசித்தார் என்று கூறி முடித்த சுக முனிவர், மன்னா, துருவ சரித்திரம் மிக அற்புதமானது. இதை கேட்டாலோ படித்தாலோ பாராயணம் செய்தாலோ மிகுந்த பலன்கள் உண்டாகும். யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அவைகள் கேட்டும். செய்த பாவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும். எப்போதும் கடவுள் பக்தி மனதில் நிலைத்திருக்கும் என்ற சுகபிரம்ம முனிவர், பரீட்சித்த அரசனே, இந்த துருவ சரித்திரம் போலவே அவனுக்கு பின் வந்த பிருத்து சக்கரவர்த்தியின் வரலாறும் கூட விசேஷமானதுதான். அதை கூறுகிறேன் கேட்பாய் என்று ஸ்ரீமத் பாகவதத்தை தொடர்ந்து கூறத் தொடங்கினார். 36ஆம் பகுதி நிறைவடைந்தது.